கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த நாட்களில் இந்த ஸ்தோத்திரம் ஜெபத்தில் பங்கெடுக்கிற உங்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் நான் தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன், ஒரு மிகப்பெரிய அற்புதம் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்குது. உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் மாற்ற தான் போகிறார். அல்லேலூயா. என் அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம எல்லாரும் சேர்ந்து எரேமியா 33வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிப்போமா? என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான காரியத்தை உனக்கு அறிவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் அன்புக்குரிய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில நம்ம ரொம்ப நாட்களா காத்துட்டு இருக்கோம் இல்லையா? என் மூளைக்கு எத்தனை வரைக்கும் தேடி பார்த்துட்டேன் பிரதர், இந்த காத்து முயற்சி பண்ணி பார்த்துட்டேன் பிரதர், ஒரு காரியம் சக்சஸா முடியவே மாட்டேங்குது. நான் நினைக்கிற மாதிரி எது எனக்கு ஆசீர்வாதம் அமையவே மாட்டேங்குது. எல்லாமே என் வாழ்க்கையில் பெரிய பிரச்சனை ஒன்று சிக்கிக்கிட்டு இருக்கிறேன், பெரிய போராட்டத்தில் சிக்கிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு ஒருவேளை கலங்கி கொண்டு இருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களை பார்த்தா சொல்றாரு, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியத்தை உனக்கு நான் அறிவிக்க போகிறது கர்த்தர் சொல்லுகிறார். என் அன்புக்குரிய பிள்ளைகளே, இந்த நாட்கள் ஆண்டவர் நம்மோடு பேச விரும்புகிற வார்த்தையை நம்ம சற்று நல்லா கவனித்து பாருங்க. ஆண்டவர் நமக்கு ஒரு பெரிய காரியங்களை, ஒரு நன்மையான செய்தியை அவர் நமக்கு கொடுக்க சித்தம் உள்ளவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் எனக்கு இந்த நாட்கள்ல சொன்னப்பட்ட வார்த்தையின்படியாகவே, கர்த்தரோடு பேசின வார்த்தையின்படியாகவே எனக்கு பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ரெண்டு செலுத்துவோமா? ஏன் தெரியுமா? என் வாழ்க்கையில என் ஆண்டவர் என்னை விட பெரியவராக இருக்கிறபடினாலே, என் தேவைகள் அவர் அறிந்தவராக இருக்கிறபடினாலே, என் சூழ்நிலைகள் அவர் அறிந்தவராக இருக்கிறபடினாலே, எத்தனை கதவுகள் அடைத்தாலும் எனக்கு வைத்திருக்கிற திட்டத்தின் நோக்கத்தையும் தேவன் மட்டுமே செய்து முடிக்க முடியும். உங்க வாழ்க்கையில் எத்தனை தடைகள் வந்தாலும், எந்த சூழ்நிலை நீங்க வாழ்ந்து கொண்டிருந்தாலும் கவலைப்படவே செய்யாதீங்க. ஏன் அப்படின்னா, உங்க ஆசீர்வாதத்தை சாத்தானால் தடுத்திருக்க முடியாது. உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகளை யாராலும் தடுத்திருக்க முடியாது. கர்த்தர் எனக்காக யாவை செய்து முடிப்பார் என்று சொல்லி விசுவாசத்தோடு காத்து கொண்டிருக்க உங்க வாழ்க்கையில அவர் அற்புதத்தை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அன்புக்குரிய பிள்ளைகளே, இங்கே ஒரு சம்பவத்தை நம்ம மத்தேயு 9வது அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது 18வது வசனத்தை வாசிக்கிறேன். நல்லா சற்று கவனித்து பாருங்க. அங்க ஒரு சம்பவத்தை பாருங்களேன். அவர் இவைகளை அவர்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கையில் தலைவன் ஒருவன் வந்து அவரை பணிந்து, என் மகள் இப்பொழுதுதான் மரித்து போனார், ஆகிலும் நீ வந்து அவன் மேல் உமது கையை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்றான். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனா ஒரு மனுஷன் பாருங்களேன், ஒரு தலைவன் என்ன பண்றான் தெரியுமா? நேரா இயேசு கிறிஸ்து வரான். அவனுக்கு செய்தி தெரிஞ்சு போச்சு, மகன் இறந்துட்டான்னு தெரிஞ்சு போச்சு. அங்கெல்லாம் அடக்க ஆராதனைக்கெல்லாம் ஆயத்தமாயிட்டான்னு தெரிஞ்சு போச்சு. குழி தூண்டிட்டாங்க புதைக்கிறதுக்குன்னு தெரிஞ்சு போச்சு. அங்க சங்கூர் ஊதிக்கிட்டு இருக்கிறான். எல்லாம் நடந்துட்டு இருக்கு. ஒப்பாரி வச்சு கூட அழுதுகிட்டு இருக்குது. எல்லாமே இவனுக்கு தெரியும். ஆனால் தெரிந்தாலும் கூட அவனை இயேசு கிறிஸ்துட்ட வந்து கேட்கறான், என் மக செத்து போயிட்டது உண்மைதான், ஆனா நீங்க வந்து கையை வச்சுக்கினாக்க என் மக பொழைச்சிடுவா அப்படின்னு சொல்றான். இரண்டுக்குரிய பிள்ளைகளே, அவருக்குள்ள விசுவாசத்தை பார்த்துட்டீங்களா? ஜெய், என் மகன் உலக பரவ செத்து விட்டாயா? செத்து போன மகளுக்காக ஒருத்தர் கடவுள் வேண்ட முடியும்னா, நீங்க இன்னும் உயிரோடு தான் கத்த உள்ள வச்சிருக்காரு. உங்க பிரச்சனையை மாற்ற அவரால் முடியுமா? முடியாதா? ஹல்லேலூயா. கர்த்தர் நன்றி செலுத்துகிறாருமே. சந்தோஷமா இருங்க. ஏன் சொல்றேன் தெரியுமா? நம்ம வாழ்க்கையில என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு, இனிமே நான் சந்தோஷமா இருக்க போறேன், என் வாழ்க்கையில நான் நினைச்சதெல்லாம் நான் சாதிச்சுட்டேன் அப்படி நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்களா? என் அன்புக்குரிய பிள்ளைகளே, இந்த நாட்களை சற்று யோசிச்சு பாருங்க. உங்க ஞானத்தை விட தேவனுடைய ஞானம் மிக பெருசு. அல்லேலூயா. நிறைய பேர் நினைக்கிறோம், நான் எவ்வளவு முயற்சி பண்ணி பார்த்துட்டேன் பிரதர், என் டாக்டரை போயிட்டு என் பணம் தான் வீணாகுது தவிர என் வியாதியிலிருந்து ஒரு சுகமும் கிடைக்கவே மாட்டேங்குது பிரதர். டாக்டர் முடியாது, இனி அவ்வளவுதான், கடைசி ஸ்டேஜ் சொல்லிட்டாங்க பிரதர் என் வாழ்க்கையில. அப்படி புலம்பிட்டு இருக்கிறீங்களா? என் அன்புக்குரிய பிள்ளைகளே, அது மாத்திரமல்ல, சில நேரங்கள்ல நம்முடைய வாழ்க்கையில எதிர்பாராத விதமான செய்திகள் வரும்பொழுது நம்ம இருதயத்தை கலங்கடிக்கக்கூடிய அளவுக்கு சில மன உளைச்சல் கொண்டு விட்டுரு வேணும். கவலைப்படவே கூடாது. என் வாழ்க்கையில 10 வருடங்களுக்கு மேலாக நான் அளவுக்கு அதிகமாக என் ஆண்டவரை நேசிக்கிறவனாக இருந்தேன்.
அளவுக்கு அதிகமாக ஆண்டவர் நேசிக்கிறவனாக இருந்தேன். ஆனா இன்னும் என் ஆண்டவர் என் வாழ்க்கையில 10 வருடங்களுக்கு மேலாக எதிர்பார்த்திருக்கிற அந்த அன்பின் ஐக்கியத்தை என் தேவன் கொடுத்தவராக தான் இருக்கிறார். அது கொஞ்ச நாள் அடைக்கப்பட்ட வாசலா இருந்தாலும் கர்த்தர் ஒரு திறந்த வாசலை மாத்தி கொடுப்பாருன்னு சொல்லி இன்னும் காத்து கொண்டு தான் இருக்கிறேன். நம்ம அதே மாதிரி நீங்க நினைச்சு பாருங்க, என் அன்புக்குரிய பிள்ளை, உங்க வாழ்க்கையில எந்த சூழ்நிலையில வாழ்ந்தாலும் உங்க வாழ்க்கையில இயேசுவை மட்டும் விட்டுறாதீங்க. இந்த பூமியில நம்மள வழி நடத்துறது ஒருத்தர் இருக்கிறாருன்னா அது இயேசுவால மட்டும்தான் முடியும். அவர் ஒருத்தர் தான் நம்மளை வழி நடத்த முடியும். நம்ம கூடவே இருப்பாங்க, நல்ல மாதிரி பேசுவாங்க, நல்ல மாதிரி நடிப்பாங்க, நடந்துக்கிடுவாங்க, அப்படி இப்படிலாம் பேசி பழகிட்டு இருப்பாங்க. கடைசியில பார்த்தா அவங்க காரியம் முடிஞ்ச பிறகு அவங்க காலம் வரைக்கும் ஓடிட்டே இருப்பாங்க. ஆனா உங்களை என்னை தெரிந்து கொண்டவர், உங்களை என்னை இணைத்தவர் நம்மளை ஒரு நாள் பிரிக்கவே மாட்டார். அல்லேலூயா. கர்த்தர் நம்மளை நினைத்திருந்தா அவர் நம்மளை ஆசீர்வதிக்கிறவராக தான் இருப்பார். எனவே அன்புக்குரிய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில சில நேரங்கள்ல சில வாசல்கள் அடைக்கப்பட்டுடுச்சு நம்ம நினைச்சுக்கிட்டு இருப்போம். கவலையே படாதீங்க, அது அடைக்கப்படல, அது உங்களுக்காக. அது என்ன தெரியுமா, இந்த வாசல் அடைக்கப்பட்ட மாதிரி தெரியுது பிரதர் அப்ப நீங்க நினைக்கிறீங்க, கவலைப்படாதீங்க. ஏன் அப்படின்னா அது ஒரு வாசல் தான் அடைச்ச மாதிரி பிசாசு சந்தோஷப்படும். ஆகா, இவங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை நான் நிறுத்திட்டேன், இனி இவன் சர்ச்சைக்கே போக மாட்டான், ஜெபமே பண்ண மாட்டான், ஆண்டவரையும் ஆராதிக்க மாட்டான் அப்படின்னு என்ன புலம்பிக்கிட்டு அவன் பிசாசு சந்தோஷப்பட்டே இருப்பான். நம்மள புலம்ப விடுவான், ஆனா அவன் சந்தோஷப்பட்டே இருப்பான். ஆனா கர்த்தர் சொல்றாரு, என் பிள்ளைக்கு நீ ஒரு வாசல் அடைச்சா 7 வாசல் நான் திறந்து வச்சுக்கிட்டே தான் இருப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப ஒரு வாசல் அடைச்சா அவர் 7 வாசல் திறப்புன்னு சொல்றாரு ஆண்டவர். அப்படியாப்பட்ட ஆண்டவர் உங்களை வெட்கப்பட விட்டுருவாரா? விடவே மாட்டார். உங்க வாழ்க்கையில எவ்வளவு சூழ்நிலை வந்தாலும் உங்கள் வெட்கப்பட விடவே மாட்டார். என் அன்புக்குரிய பிள்ளைகளே, ஒரு முறை என்னுடைய வாழ்க்கையில் ஊழியத்தின் பாதையில நான் கடந்து வந்த பயணங்கள் மிக பெரிய ஒரு விஷயம். அப்படி கர்த்தர் நிறைய வனாந்தரங்களை சந்திக்க கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணினார். என் அன்புக்குரிய பிள்ளைகளே, நம்ம ஜீவியத்துல இதுல முடிஞ்சு போச்சியா, இனி நடக்கவே நடக்காது, அவ்வளவுதான் என் வாழ்க்கை நினைக்கிறீங்களா? நீங்க எங்க முற்றுப்புள்ளி வைக்கிறான பிசாசு அதை தொடக்க புள்ளியாக மாற்றுகிறவதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனவே என் அன்புக்குரிய பிள்ளைகளே, கர்த்தரை ஆராதிக்கிற அன்பு சொந்தங்களே, இந்த நாட்கள்ல ஒரு மனுஷனை குறித்து பார்க்கிறோம். ஒரு தலைவன் வந்து என்ன பண்ற, இயேசு கிறிஸ்து வந்து சொல்றான், என் மகன் இறந்து போயிட்டாயா, ஆனா நீங்க தலையை கையை வச்சு வச்சுக்கினா அவன் சுகமாயிடுவான் அப்படின்னு சொல்றான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா நம்மள என்ன பண்ணுவோம், முடிஞ்சு போச்சு, வாய்ஸ்லாம் அவ்வளவுதான், என்ன தலை எடுத்து அவ்வளவுதான் அவளுக்கு, சில பேர் விதி அவ்வளவுதான் அவளுக்கு அப்படிலாம் சொல்லிட்டு நம்ம முடிச்சுட்டு போயிடுவாங்க. என்ன பண்ணுவோம், எல்லாம் அடக்கம் பண்ணிட்டு வந்துருப்பாங்க எல்லாருமே கிளம்பி. ஆனா இந்த தலைவன் ஒரு விசித்திரமானவன், இந்த தலைவன் ஒரு வித்தியாசமானவன். அவன் தேவனுடைய போதனையை கேட்டு வாழுகிறபடினால அவனுக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்குது, என்னுடைய மகள் மரித்தாலும் இயேசு வந்தால் பிழைப்பார் என்கிற நம்பிக்கை அவருக்கு இருந்துச்சு. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம ஜீவியத்துல ஐயோ எல்லாம் வாசல் அடைக்கப்பட்டு தான் இருக்குது, எனக்கு சந்தோஷப்படுங்க, ஏன்னா கர்த்தருக்கு மனமகிழ்ச்சியா இருங்க, கர்த்தர் உங்களுக்கு அடுத்த வாசல் திறந்து வைத்திருப்பார். அல்லேலூயா. ஏன் இப்படி சொல்றேன் அப்படின்னா, என்னுடைய வாழ்க்கையில முதல்ல ஊழியத்துக்கு போயிட்டு ஊழிய தொடர்ந்தேன். 35 பேருக்கு ஞானஸ்தானம் கொடுத்த என்ன பண்ண தெரியுமா, ஐயோ இவன் இருந்தா ஊழிய மாத்திருவான்னு சொல்லி கேச போட்டாங்க. அப்புறம் முடிச்சு வந்தவர் தெரியுமா, அந்த ஊரை விட்டு இன்னொரு ஊருக்கு போனேன். அங்க ப்ரே பண்ணணும். ப்ரே பண்ண பிறகு தெரியுமா, ஜோமன வீட்டில் உள்ளவங்களாம் ரட்சிக்கப்பட்டாங்க. அவங்க ரட்சிக்கப்பட்ட ஃபேமிலி உள்ளவங்க ப்ரேயர் பண்ண இடம் கொடுத்தாங்க. ஜோமன் ஆரம்பிச்சு அந்த குடும்பம் ரட்சிக்கப்பட்டுச்சு. அந்த குடும்பம் ரட்சிக்கப்பட்ட அந்த ஊர்ல ஒரு 27 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க, ஞானஸ்தானம் எடுத்தாங்க. அப்புறம் என்ன பண்ணாலும் தெரியுமா, அந்த இடத்த காலி பண்ணி இன்னொருத்தரை துரத்திட்டாங்க. அங்க போனோம், அங்கேயும் ஆராதனை பண்ணணும், அங்கிருந்து இன்னொருத்தர் துரத்திட்டாங்க. அங்க ஓடணும், அங்கிருந்து இன்னொரு ஊருக்கு, அங்கிருந்து இன்னொரு ஊருக்கு, அங்கிருந்து இன்னொரு தெருவுக்கு, அங்கிருந்து இன்னொரு இடத்துக்குன்னு மாறி 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 விரட்ட நாங்க ஓடிக்கிட்டே இருந்தோம். அல்லேலூயா. ஆனால் கர்த்தருடைய ஊழியத்தை இன்னும் விடாம தான் செஞ்சுட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. என் அன்புக்குரிய பிள்ளைகளே, அப்போ நான் ஒரு கல்யாண மண்டபத்துல ஜெபம் நடத்திக்கிட்டு இருந்தேன். கல்யாண மண்டபத்துல ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது நான் ஜெபம் நடத்திக்கிட்டு இருக்குது. அப்போ ஒரு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஆராதனைக்கு நான் வேகமான கிளம்பி பஸ்ஸை விட்டு இறங்கி என்ன பண்ணுறதுன்னு போயிட்டு இருந்தேன். போகும்போது ஒரு நண்பர் பார்த்தாரு. பார்க்கும்பொழுது எனக்கு ஒயிட்டா தெரிஞ்சு
பார்க்கறதுக்கு வெள்ளை கலர் துண்டு, வெள்ளை கலர் ஷர்ட், வெள்ளை கலர் வேஸ்ட் கட்டிக்கிட்டு ஒரு சைக்கிளில் நின்றுட்டு இருந்தார். நான் நினைச்சேன் நம்ம சர்ச்சுக்கு ஆராதனை தான் பையன் கிளம்பி வராது போல நினச்சிட்டு, பிரதர் உங்கள் பேர் என்ன கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், என் பேர் வந்து ஜான் பீட்டர் அப்படின்னாரு. ஓ ரொம்ப சந்தோஷமாச்சு ஜான் பீட்டர், ஏன் சபைக்கு வரீங்களா, எங்கே போகிறீங்கன்னு கேட்டேன். அவர் சொன்னார், இல்லை நான் வேற ஒரு இடத்துக்கு போகிறேன் அப்படின்னாரு. அப்போ நான் சொன்னேன் அவர்கிட்ட, சரி ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தா இன்னொரு நண்பர் கூட வந்தார். அவர் 2 பையன் நிறையா டாஸ்மாக் கடையில் போயிட்டு நிறைய பாட்டிலாக வாங்கி அடுக்கி எடுத்து வந்து கொடுக்குறாரு அவர்கிட்ட. அவர் அதை வாங்கி அவருடைய சைக்கிள் இந்த பக்கம் இந்த பக்கம் வச்சுக்கிறாரு. வச்சுக்கிட்டு, ஃபாதர் நான் போயிட்டு வரட்டுமா அப்படின்னாரு. நான் சொன்ன பேர் ஜான் பீட்டரு, ஆனால் இதென்ன வெறும் டாஸ்மாக் கடையில் நிறைய வாங்கி வச்சு என்னாச்சு அப்படின்னு கேட்டேன். அப்போ சொன்னார், ஐயா எங்கள் அப்பா காலத்தில் தான் அப்படி என்ன பண்ணாங்க, இப்படி மாறிட்டாங்க தெரியாதனமா. நானும் இத்தனை வருஷமா இருக்கிறேன், என் கஷ்டம் தொலைஞ்ச மாதிரி இல்லை, இத்தனை வருஷமா என் கண்ணீர் மாறின மாதிரி இல்லை. எனக்கு நானும் பொம்பளை பிள்ளை, இந்த பிள்ளை எப்படி தலை சேர்க்கிறது, சாமி ஆண்டு கும்பிடு பார்த்துட்டேன், ஜெவம் பண்ணி பார்த்தேன், ஒரு அற்புதம் நடக்கலை. அதனால என்ன பண்ண தெரியுமா, அது வேதனை தாங்க முடியாமல் என்ன பண்ண தெரியுமா, இன்னைக்கு ஒரு குடியாரமாக மாறிட்டேன். இன்னைக்கு பாருங்க எல்லாம் சர்ச்சை போயிடுறேன், என் மனைவி பிள்ளைகளும் சர்ச்சை போயிருக்குது. நான் பாருங்க பாட்டில் எடுத்துட்டு போனேன், தண்ணி போன ஃப்ரெண்டோட சேர்ந்துக்கிட்டு அப்படின்னு சொன்னார். எவ்வளோ வேதனை தெரியுமா. ஒரு வார்த்தை கேட்டேன், ஜான் பீட்டர் நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லட்டுமா, இயேசு கிறிஸ்து உண்மையான ஆண்டவர் நீங்கள் பார்க்க விரும்புறீங்களா அப்படின்னு. அவர் சொன்னார், அது எங்கேயா முடியும், கடவுளை யாரும் பார்க்க முடியுமா அப்படின்னாரு. அவர் உயிரோடு இருக்கார், நீ நம்புறீங்களா அப்படின்னு. அதெல்லாம் இந்த நம்பிக்கை எல்லாம் போச்சியா. நான் ஒரே ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்தாரேன். ஆண்டவர் இன்னைக்கு என் மூலம் உங்கள்கிட்ட பேச விரும்புகிறாரு. ஒன்று செய்ய, வர ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு எங்கள் சர்ச்சுக்கு எங்கள் ஆராதனைக்கு கடந்து வா. அங்கே வந்தா இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறாரா இல்லையான்னு நான் உனக்கு காட்டுறவா அப்படின்னு சொன்னேன். என்ன பார்த்து இப்படிலாம் பேசுறீங்கன்னாரு. இயேசு கிறிஸ்துவை பார்க்கணும் ஆசை வைக்கிறியா, எங்கள் சர்ச்சு வந்து பாரியா அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தேன். என்ன பண்ண தெரியுமா, வரமாட்டேன் நினச்சிருந்தாக்க வரப்போ அவனும் மகளை கூட்டு வந்தான் சர்ச்சைக்கு. அதே ஒயிட்டு வந்துட்டாப்ல, மகளுக்கு அதே ட்ரெஸ் போட அடிச்சு வந்துட்டாப்ல, நீட்டாக வந்துட்டாப்ல. வந்து உட்காராரு. நான் என்ன பண்ணேன்னாக்க ஜோமன் ஆரம்பிக்கிறேன். ஜோமன் ஆரம்பிச்சு இயேசு கிறிஸ்து நாம மகிமைப்படுவார் சொல்லி ஜோமன் ஆரம்பிச்சு அந்நிய பாசை நிரம்பி அப்படியே ஜோமன இந்த பக்கம் 2 பிசாசு ஆடுது, அந்த பக்கம் பிசாசு ஆடுது, அங்கே ஒரு அற்புதம் நடந்துகிட்டு இருக்குது. ஜனங்கள்லாம் அப்படியே மிரண்டு போயிருக்கிறாங்க. கூட்டம் கூடிக்கிட்டே இருக்கு, எக்குத்தப்பட கூட்டம் கூட்டிகிட்டே இருக்குது. பார்த்த உடனே இந்த மனுஷன் மகிமைப்படுவதாக அவன் கிட்ட வந்து பிரேயர் முடிஞ்சு கட்டி பிடிச்சிட்டு சொல்றான், ஐயா என் வாழ்க்கையில நிறைய ஃபாதர்களை பார்த்துருக்கிறேன், நிறைய ஐயர்களை பார்த்துருக்கிறேன், நிறைய ரெவரண்டுகளை பார்த்துருக்கிறேன், பெரிய பிஷப் எல்லாம் கூட நான் பார்த்துருக்கிறேன் ஐயா. ஆனா உங்க கூட இயேசு இருக்கிறாருன்னு நான் இன்னைக்கு தாயா நான் பார்த்துருக்கிறேன். இயேசு கிறிஸ்து இருந்தாக்க இப்படி ஒரு அற்புதம் நடக்கும், இப்படி ஒரு அதிசயம் நடக்கணும் நான் இன்னைக்கு தாயா பார்த்துருக்கிறேன். ஹல்லேலூயா. அதனால இந்த சாமியை நான் விட மாட்டேயா. ஹல்லேலூயா. எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு ஐயா. ஏன்னா செபிக்கும் பொழுது என்ன பண்ண தெரியுமா, அவங்களுக்குள்ள கத்தை அறுத்தறிஞ்சிட்டு இருக்கிறாரு. ஒருத்தர் தற்கொலை எடுத்து வந்திருக்கிறாங்க. அவங்கள ஜெபம் பண்றேன். செபிக்கும் பொழுது தற்கொலை ஆவிகள் வெளியே ஓடுது, கதறிட்டு ஓடுது, பேரை சொல்லிக்கிட்டு ஓடுது. இதெல்லாம் பார்த்த உடனே மறந்து போயிட்டு அவன் அவ்வளவு சந்தோஷப்பட்டு, ஐயோ இத்தனை வருஷம் இயேசு விட்டுட்டேன்னு சொல்லிட்டு எங்க காலங்கள் வரைக்கும் எங்க ஆளுக்கு வந்து விடணும். என் நம்பக்கூடிய பிள்ளைகள் ஏன் இதை சொல்ல அப்படின்னா, இயேசுவால முடியாதது ஒண்ணுமே இல்லை, என் தேவனால் முடியாதது ஒண்ணுமே இல்லை. உன் பிரச்சனையை விட என் இயேசு பெரியவர் என்பதை மறந்து விடாதே. உன் கண்ணீரை விட என் இயேசு பெரியவர் என்பதை மறந்து விடாதே. உன் தேவையை விட என் இயேசு பெரியவர் என்பதை மறந்து விடாதே. அவர் ஒரு குறுகிய இடத்துல வச்சு அவர் அடைச்சி வைக்க நினைக்காது. மற்ற பக்தி விருத்திக்கு ஏதுவான காரியங்கள் போல இயேசு கிறிஸ்து பக்தி விருத்திக்கு ஏதுவான காரியங்கள் மட்டும் சொல்லி கொடுத்துட்டு போல அவர் வாழ்ந்து காட்டிட்டு போனாரு. சொல்றது வேற, வாழ்றது வேற. அது உலகத்துல நிறையவே இருக்குது. ஆனா இயேசு கிறிஸ்து சொன்னாரு, சொன்ன மாதிரி வாழ்ந்து காட்டினாரு. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் என்ன பிரச்சனை தெரியுமா, மற்றவங்க எல்லாம் ஜெபம் பண்ணாக்க மணிக்கணக்கு அழுவோம், புலம்புவோம், கதறுவோம், கண்ணீர் விட எல்லாம் பண்ணுவோம். ஆனா நமக்கு வந்துச்சுன்னா உடனே சோர்ந்து ஒரு மூலையில போய் படுத்து தூங்கிடுவோம். சாமி என்னை கைவிட்டுட்டாரு, ஆண்டவர் என்னை வெக்கப்படுத்திட்டாரு, ஆண்டவர் என்னை காயப்படுத்திட்டாரு, என் காரியத்தை சந்திக்கவே இல்லையே. இல்லவே இல்லை. உனக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை நீ முதல்ல ஆப்ரேட் பண்ணு. அப்படி பண்ணாதான் உன் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்ய முடியும். இந்த தலைவன் என்ன பண்றாரு தெரியுமா, மகன் இறந்து போயிட்டான்னு தெரியும் ஐயா அவருக்கு நல்லாவே. மகன் செத்து போயிட்டான் நல்லாவே தெரியும்.
ஆனா என்ன பண்றாரு தெரியுமா? இந்த மனுஷன் ஆண்டவர் என் மகன் மரித்து போய்விட்டாள் அப்பா, ஆனால் எங்களை சுகமாக்க என் மகள் உயிர் பெற முடியும்னு சொல்லி அந்த மனுஷன் தேவ சமூகத்தை வந்து கண்ணீரோடு என்ன பண்றான் தெரியுமா? அவர்கிட்ட வந்து மன்றாடிக்கிட்டு இருக்கிறான். உலக நீதியின்படி பார்த்தா, உலக அறிவின்படி பார்த்தா, உலக ஞானத்தின் பார்த்தா அவன் ஒரு பைத்தியக்காரன் தான் உலகம் சொல்லும். ஆனாலும் ஆவிக்குரிய மண்டலத்தில் பார்க்கும் பொழுது அதுதான் விசுவாசம் என்பது மறந்துவிடக் கூடாது. அன்புக்குரிய பிள்ளைகளே, இந்த ஜெப தலைவன் வந்து என்ன பண்ண தலைவன் வந்து சொல்லும் பொழுது என்ன சொல்றீங்க? மகள் மரித்து போய்விட்டால், ஆனாலும் நீர் வந்து உமது கையை அவள் மீது வையும், அப்பொழுது அவள் பிழைப்பாள் என்று சொல்லுகிறார். ஜீசஸ் எவ்வளவு பெரிய விசுவாசம், எவ்வளவு பெரிய விசுவாசம்! ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், மறியாமலும் இருப்பான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். என் தேவன் எவ்வளவு நல்லவராக இருக்கிற பார்த்துட்டீங்களா? அப்போ இந்த வார்த்தையை கேட்ட உடனே என்ன நடக்குது தெரியுமா? சரின்னு இயேசு கிளம்புறாரு. இன்னும் ஒரு அற்புதம் நடுவில் நடந்திருக்கு. கிளம்புறது ஒரு அற்புதத்தை கதை செஞ்சுட்டு போயிடுறாரு. அப்போ கொஞ்சம் லேட் ஆகிட்டே இருக்குது. லேட்டான உடனே ஆனா நான் நினைக்கிறேன் அந்த தலைவருடைய மனநிலை எப்படி இருக்கு தெரியுமா? நம்ம போறதுல அடக்கமான மனித பயிர் லேட் ஆகி போச்சுன்னு நினைச்சுக்கிட்டு, அதனால இயேசுவை சீக்கிரம் கூப்பிட்டு நினைச்சிருக்கேன் நான். ஆனால் என்ன தெரியுமா? விசுவாசத்தோட நம்பிக்கையோட இயேசு கிறிஸ்து அழைச்சிட்டு போறான். இயேசு கிறிஸ்து அங்க போய் என்ன பண்றாரு தெரியுமா? முதல்ல பாக்குறாரு, இந்த சங்கு ஊதுறவன், ஒத்து ஊதுறவன் எல்லாம் என்ன பேக் பண்ணி வெளியே அனுப்பு. இந்த அவிசுவாசம் பேச வெளியே அனுப்பு. முதல்ல நீ யாரு கூட நீ பழகுறியா அவங்க மாதிரி உன் மனநிலைமே இருக்கும். நீ விசுவாசத்துல வல்லவர்களா இருக்கிறவங்க கூட பழகி பாரு, உன் விசுவாசம் பெருசாவே இருக்கும். நல்லா ஜெபிக்கிறவங்கள பழகி பாரு, நீ ஒரு ஜெப வீரனா மாறிடுவ. நல்ல ஆராதனைப்பட்டவங்க பழகி பாரு, நீ ஒரு ஆராதனை வீரனா மாறிடுவ. அதே மாதிரி பாவம் செய்யற பழைய நீ பாவியா மாறிடுவ. அதனால என் அன்புக்குரிய பிள்ளைகளை, எப்பொழுதும் நம்முடைய வாழ்க்கையில தேவனோடு வாழ்கிற ஒரு உறவை நம்ம ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். நடக்கிற சம்பவம் என்ன தெரியுமா? இவன் வேக 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 வேகமான அழைச்சிட்டு போறான் இயேசு கிறிஸ்துவை. இயேசு கிறிஸ்து போறாரு, எல்லாம் அழுதுட்டு இருக்கிறாங்க, எல்லாம் புலம்பிட்டு இருக்கிறாங்க. ஒரே தண்டனை பண்ணிட்டு இருக்குது. அந்த குழந்தை இறந்து போச்சுன்னு அழுது புலம்பிட்டு இருக்குது. ஆண்டவர் வந்து சொல்றாரு, இவன் மரிக்கவில்லை அப்படின்னு சொல்றாரு. இவன் மரிக்கல அப்படிங்கிறாரு. இந்த செய்தியை யாருமே கேள்விப்படாத ஒரு வார்த்தை, யாரும் சொல்ல முடியாத ஒரு வார்த்தை. எங்கேயாவது ஒரு கிராமத்தில் யாரோ ஒருத்தர் இறந்துடுறாங்க, இங்கேருந்து போறீங்க, போன பிறகு அந்த பிணத்தை பார்த்து இந்த ஆள் மறிக்கவில்லை அப்படி சொல்ல தைரியம் இருக்கு நமக்கு யாருக்காவது? இறந்துக்குரிய பிள்ளைகளே. ஆனா இயேசு கிறிஸ்து கிட்ட இருந்துச்சு. ஒரு முறை எங்க சர்ச்சுக்கு ஒரு அம்மா வந்தாங்க. அவங்க பேர் நீலாவதி. எதை சொல்லிட்டு நினைக்கிறேன் உங்ககிட்ட. அவங்க பேர் நீலாவதி. அவங்க எங்க சர்ச்சுக்கு வரும்போது என்ன நினைச்சு தெரியுமா? ப்ரேயர் நடந்துட்டு இருக்குது. வரும்பொழுது ஒரு ஆளை தான் அழைச்சிட்டு வர அந்த அம்மாவை. அந்த அம்மா என்ன நடக்குது தெரியுமா? வந்து சொல்றாங்க, இந்த அம்மா ஒரு வாரத்தில் இறந்து போயிடுவாங்க, டாக்டர்லாம் கைவிட்டாங்க, டெய்லி ஒரு மணி நேரத்துக்கு ஒரு மாத்திரை சாப்பிடணும், அதனால மாத்திரை தான் எனக்கு வாழ்க்கை ஓடிட்டு இருக்குது. ஆனால் இன்னும் ஒரு 7 நாள் இறந்து டாக்டர் சொல்லியிருக்கிறாங்க. அதில் 2 நாள் வெவ்வேறு சபையில் அழைச்சிட்டு போனேன். ஆனால் என்ன பண்ண முடியல, பாசஸ் எல்லாம் அவங்க வரக்கூடாது சொல்லிட்டாங்க. அவங்க இறந்து போயிட்டா இங்கே மேலே கேஸ் எடுத்து அழைச்சிட்டு வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதான் நான் என்ன பண்ணிட்டேன் தெரியுமா? அவங்கள நேரம் என்ன பண்ணிட்டேன், அழைச்சிட்டு என்ன பண்ண வர இங்கே அழைச்சிட்டு வந்துட்டேன் அப்படின்னாங்க. அப்போ நான் ஜெபம் பண்ணிட்டு கேட்டேன், அப்படியா சரி வாங்க அப்படி ஜெபிக்கிற. ஆண்டவர் சொல்றாரு, இவள் மறிக்க மாட்டாள், இவள் உயிரோடு தான் இருப்பாள். கர்த்தர் பேசுறார். அல்லேலூயா. இவள் மறிக்க மாட்டாள் என்று கர்த்தர் சொல்றார். சொன்ன உடனே நான் சொல்றேன், ஏய் கிளம்பு, முதல்ல இந்த அபிசுவாசம் பேசுறேன், கிளம்பு, ஏய் கிளம்பு கிளம்பு அப்படிங்கிறேன். ஆனா என்னன்னு ஆண்டவர் சொல்றாரு, இவள் மறிக்க மாட்டா, நம்ம உயிரோடு தான் கர்த்தர் சொல்றாரு. அதனால 5 நாள் செத்து போய் சொல்றோம்னா இங்க வரக்கூடாது. நீ ஆஃபீஸில் வெளியே போக சொல்லி அனுப்பிவிட்டு அவங்க ஃபேமிலி வீட்டில் இருக்கிறாங்க. ஜெபம் பண்ணுற 1 நாள் 2 நாள் 3 நாள் 4 நாள் 5 நாள் 1 வாரம் 2 வாரம் 1 மாதம் 2 மாதம் 3 மாதம் அது இருந்தாலும் ஜெபம் 1 வருஷம் முடிட்டு இருக்கு. 1 வருஷம் ஆன பிறகு 2 வருஷம் ஆனிச்சு, 3 வருஷம் ஆனிச்சு. 3ஆவது வருஷம் சொல்லுது, அப்பா நான் மாத்திரையெல்லாம் விட்டுட்டேன், நல்ல சுகமாயிடுச்சு, நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஆனால் இப்போ நான் ஞானசனம் இருக்கட்டுமாப்பா அப்படின்னாங்க. அல்லேலூயா. அன்புக்குரிய பிள்ளைகளே, அந்த அருமையான தாயாருக்கு ஞானஸ்தானம் கொடுத்த பிறகு இப்போ அதே மருத்துவமனை செக் பண்ணி பார்க்க போறாங்க. டாக்டர் பார்த்து சொன்னாங்களா, அந்த வியாதிக்குரிய அறிகுறி உங்ககிட்ட இல்லையே,
எப்படி இது சுகமானுச்சுன்னு கேட்டாங்களாம். அப்ப அந்த அம்மா சொன்னாங்களா, படிப்பு கைவிடும், கடவுள் கைவிட மாட்டாரு, நான் ஏசப்பா நம்பினேன், நான் நல்லா இருக்கிறேன்னு சொன்னாங்களாம். அப்போ அந்த ப்ரெஷருக்கும் சுகருக்கும் மாத்திரை மட்டும் எழுதி கொடுத்தாங்க. அந்த மாத்திரை வாங்கிட்டு வந்து என்கிட்ட கொடுத்தா காட்டினாங்க. காட்டியாப்பா, இந்த மாத்திரையை வந்து எனக்கு டாக்டர் கொடுத்தாங்க, அந்த பழைய வியாதியில் எதுவுமே இல்லை, நான் கேன்சரில் இல்லைன்னு சொல்லிட்டாங்கப்பா, இந்த ப்ரெஷருக்கு சுகர் மாத்திரை கொடுத்துருக்காங்க அப்படின்னு. நான் சொன்னேன், அம்மா நீ போடுறீங்களா, என்ன பண்ண போறீங்க? நாம போட தான் பிறந்தாங்க. சரி எப்படிம்மா அப்படின்னு கேட்டேன். இல்லை உங்கள்கிட்ட சொல்லிட்டு கீழே போட போகிறேன் அப்படின்னாங்க. ஹல்லேலூயா. அதுடா கீழே போட போகிறேன், என்னம்மா சொல்கிறீங்க? உயிர் போயிடுன்னு சொன்ன பணத்தை வாங்கிட்டு ஒருத்தையா நான் உயிர் படைக்க மாட்டேன்னு சொன்னான். ஆனா என் இயேசு கிறிஸ்து ஒரு ரூபாய் கூட வாங்காம நீ உயிரோடு இருப்பன்னு சொல்லி என்ன சொன்னாரு. இது வரைக்கும் என்ன வாழ வச்சிருக்கிறாரு. அப்படியேப்பட்ட ஆண்டவர் இந்த பிரஷர் சுகர் சுகமாக்க மாட்டாரா? அந்த அளவுக்கு என் ஆண்டவர் மோசமானவர். உயிரை காப்பாற்ற தெரிஞ்ச ஆண்டவருக்கு இந்த பிரஷர் சுகர் சுகமாக்க முடியாதா? 10 ரூபாய் மாத்திரையில நம்பிக்கை வைக்க தெரிஞ்சு உனக்கு ஒரு தலைவலி வந்துச்சுன்னா, காய்ச்சல் வந்துச்சுன்னா 10 ரூபாய் மாத்திரை நம்பிக்கை வைக்க தெரிஞ்சு உன்னால இயேசு கிறிஸ்து அதை சுகமாக்குவாருங்கிற அறிவோட இல்லைன்னா நீ என்ன விசுவாசி? நீ சொல்லு, என்ன விசுவாசி நீங்க? நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். அப்போ எல்லாத்தையும் ஏமாத்திட்டு என்ன பண்றது? ஊருக்கு தான் எல்லாம் உபதேசம்லாம், நமக்கு ஒண்ணும் கிடையாதா? என் அன்புக்குரிய பிள்ளைகள் எல்லாம் புரிஞ்சுக்கிடுங்க. 10 ரூபாய் மாத்திரையில இருக்கிற நம்பிக்கைய ஏன் இயேசு வைக்க கூடாது? நம்ம தான் சொன்னாங்க, பாஸ்டர் எனக்கு உயிர் போற வியாதியை கடவுள் சுகமாக்கிட்டாரு, இது அற்பமான சுகமாக மாட்டார் அவரு அப்படின்னாங்க. ஓகே மகளே, வாய்ஸ் தான் அப்படின்னு ஜெபம் பண்ண பிறகு மாத்திரை தூக்கி தூரம் அறிஞ்சிட்டு போயிட்டாங்க. ஏன் இது சொல்றேன் அப்படின்னா, மனுஷ ஞானத்துக்கு அப்பால் பட்டது. அது பிறகு அந்த அழைச்சிக்கிட்டு வந்த பையன் வந்தான், வந்து கட்டி பிடிச்சிட்டு சொல்றான், அண்ணே என் வாழ்க்கையில் நான் இத்தனை வருஷம் எத்தனையோ சபைகளுக்கு போயிருக்கிறேன், ஃபாதர்களை பார்த்துருக்கிறேன், ஆனால் இங்கே தான் இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறத நான் பார்க்குறேனே, உங்கள் சபையில் இயேசு கிறிஸ்து வாழ்கிறத இருக்கிறத நான் பார்க்குறேனே. நான் ஒரு சபைக்கு அந்த அம்மா அழைச்சிட்டு போகும்போது என்னை திட்டி அனுப்பினாங்க. இன்னொரு சபைக்கு அழைச்சிட்டு போகும்போது இங்கே வந்தால் கேஸ் ஆகிட்டு வெளியே போகும்போதில்ல, இங்கே அழைச்சிட்டு வரவங்க நான் போகிற சபையில் வெளியே அனுப்பிட்டாங்க. அசிங்கப்பட்டேன். கடைசியில் வந்து விட்டேன். நீங்கள் அவங்க எல்லாருக்கும் முன்னால் கத்தர் உங்கள் கூட இருக்கிற நிரூபிக்க முடிய கத்தக்கருவு செஞ்சிருக்கிறாருன்னு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்லி அவன் கத்தரை வகைப்படுத்தினான். என் அன்புக்குரிய பிள்ளைகளே, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிக்க என் தேவன் ஆயத்தமாக இருக்கிறார். இந்த நாட்கள்ல இந்த மாசத்துக்கு கத்த நீ விசுவாசிச்சு பாரு, உன் நல்ல அற்புதமான செய்தி உன்னை தேடி வரப்போகுது. உன் காத்து ஜெயமா மாற்ற போறாரு. நீ விரும்புகிற கத்தர் கொடுக்க போகிறாரு. அன்புக்குரிய பிள்ளைகளே, இப்படி சொன்ன உடனே அங்க அவிசுவாசம் பேச கூடத்தை பாக்குறாங்க. பார்த்தோன்னு அனுப்புறது, பேக்கப் பண்ணி கிளம்பு 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 அனுப்புறாரு. அனுப்புறது என்ன நடக்குது தெரியுமா? அவங்களும் தொடர்ந்து விட்டு இயேசு கிறிஸ்து தெரியுமா, ஜனங்கள் வெளியே துரத்தப்பட்ட பின்பு அவர் உள்ளே பிரவேசித்து, அவிசுவாசம் பேசுறவங்க வெளியே போனாதான் இயேசு உள்ள வருவாரு. கரங்களுக்கு 2 சத்த ஆண்டவருக்கு. ஹல்லேலூயா. என் அன்புக்குரிய பிள்ளைகளே, அவிசுவாசம் பேசுகிறவர்கள், ஒத்து ஊதுகிறவர்கள், ஒப்பாரி வைக்கிறவர்கள் வெளியே போனாதான் பிரச்சனை ஒப்பாரி வச்சுட்டே இருப்பாங்க சில பேரு. பிரச்சனை போன கண்ணி விட்டுட்டே இருப்பாங்க சில பேரு. அவிசுவாசம் பேசுற வெளியே, அவிசுவாசம் வெளியே போனாதான் இயேசுவே உள்ள வருவாரு. கரங்களுக்கு 2 சத்த. ஹல்லேலூயா. ஆமென். 25வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, மத்தேயு 9வது அதிகாரம் 25வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஜனங்கள் வெளியே துரத்தப்பட்ட பின்பு அவர் உள்ளே பிரவேசித்து, அவிசுவாசியான வெளியே போனாலும் விசுவாசம் உள்ள வரும். ஹல்லேலூயா. அப்போ இயேசு கிறிஸ்து உள்ள வந்தாரு. வந்த உடனே என்ன தெரியுமா, அந்த சிறு பெண்ணின் கையை பிடித்தார். உடனே அவள் எழுந்திருந்தார். எல்லாரும் மறிச்சு போயிட்டா சொன்னா பாத்தியா? ஏன் நான் ஒரு ஊருக்கு ஊழித்து போயிருந்தேன். அப்போ ஒரு ஊழியக்காரரை பார்த்து, ஐயா நான் இந்த பட்டணத்துக்கு ஊழித்து போலாமா அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னாரு, பச்சை மரத்துல 4 உரிச்சா வரும், இது பட்டை மரம், உரிச்சாலும் வராது, இதெல்லாம் ஒரு ஊரா, அது ஒரு சபிக்கப்பட்ட பூமி, அங்க எத்தனையோ பேர் ஊழி செஞ்சு பார்த்துட்டு வந்துட்டாங்க, அது உப்புக்கு காரத்து கூட புரோஜனம் ஊர், அது அந்த ஊர்ல போனாக்க உருப்பிட முடியுமானீங்களா
அந்த ஊழியத்துல போகாத தம்பி, அது ஒரு மகா மோசமான சோதம் குமர பட்டணம் மாதிரி. அதை விட்டு பேசாம எங்கேயாவது கிறிஸ்தவ வீடு ஜெபம் பண்ண போனாக்க என்ன 5-10 கொடுப்பாங்க, காலமாவது ஓடும் அப்படின்னாரு. காலத்தோடு ஓடுவதற்காக நான் அழைக்கப்படவில்லை, கர்த்தருக்காக ஓடுவதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊரை சவாலா எடுத்து ஜெபம் பண்ண ஆரம்பிச்சு. ஆண்டவரே, இந்த ஊர் தான் எனக்கு தேவை, யாரு முடியாதுன்னு சொல்றாங்களோ அந்த ஊருக்குள்ள ஊழியம் சேர்ந்தா நான் விரும்புறேன் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு போனேன். கர்த்தர் வெளிப்படுத்தின போக சொன்னாரு. தைரியமா போன உடனே மிகப்பெரிய மண்டபத்தில் ஆராதனை நடத்தி நூற்றுக்கணக்கான ஜனங்களை ரட்சிப்புள்ள அதை கிருபை செஞ்சாரு. வீடுகளுக்கு ஒரு பைபிள் திட்டம் வச்சு 150 பைபிள் எல்லா வீடுகளுக்கு கொடுத்து அந்த கிருபை செஞ்சாரு. அன்புக்குரிய ஒரு திருவிழா கூட்டம் மாதிரி இப்போ சவால் தொட்டி இருக்கும். ஏன் சொல்றேன் அப்படின்னா, அந்த மாதிரி மகத்துவமான ஊழியம் எங்க இருக்கு தெரியுமா? யாரு முடியாதுன்னு சொன்னாங்களோ, யாரு முடியாது நடக்காதுன்னு சொன்னாங்களோ அந்த இடத்துல தான் கர்த்தர் அற்புதம் செஞ்சாரு எங்க வாழ்க்கையில. ஏன் இதை நான் சொல்றேன் அப்படின்னா, இந்த நாட்கள் வாழ்க்கையில எதெல்லாம் உனக்கு முடியாது என்னால முடியாது நினைக்கிறியோ அதெல்லாம் ஒரு பேப்பர் எழுதி வை. என்னால இது முடியாது, என்னால இது நடக்காது, எனக்கு இந்த காரியம் நடக்காது அப்படியாவது எழுதி வச்சுட்டு அதில் கையை வச்சு சொல்லு, என்னால முடியாததுதான் ஆனா இயேசுவால் எல்லாமே முடிவுன்னு சொல்லி, இயேசுவின் நாமத்தினால இது எல்லாம் எனக்கு ஆசீர்வாதமாய் முடிவதாக அப்படி கையை வச்சு ஜெபம் பண்ணி பாரு. அது அப்படியே உன் வாழ்க்கையில் நடக்கிறத நீ பார்க்க முடியும். விசுவாசிச்சு பாருங்க. அவிசுவாசகர் பிசாசு வெளியே அனுப்பு, விசுவாசகர் இயேசுவை உள்ள அனுப்பு, உன் வாழ்க்கையை கர்த்தர் மாற்றுவாரு. அல்லேலூயா. அன்புக்குரிய பிள்ளைகளே, உடனே இயேசு தன் குழந்தைய கையை பிடிச்சி தூக்குறாரு. செத்து போன குழந்தை உயிரோடு எழுதிச்சு, அப்பா எனக்கு சிக்கன் பிரியாணி கொடுக்குன்னு கேட்குது. அல்லேலூயா. அப்பா எனக்கு சாப்பாடு கொடுப்பான்னு கேட்குது. அல்லேலூயா. ஏன் சொல்றேன் அப்படின்னா, இயேசுவால முடியாது ஒண்ணு இல்லை. நம்ம ஞானத்துக்கு நம்ம புத்திக்கு எட்டாத ஒரு விஷயத்தை தான் இயேசு கிறிஸ்து நமக்கு அற்புதமா செய்வார். அன்புக்குரிய பிள்ளைகளே, யுத்தத்துல எத்தனையோ வகையான யுத்தங்கள் பார்த்துருக்கிறோம், எத்தனையோ விதமான அற்புத அரசியலை பார்த்துருக்கிறோம், எத்தனை விதமான அற்புத அடையாளங்களை பார்த்துருக்கிறோம். ஆனா செத்து போன வீட்டுல இருக்கிறவன் தேடி வந்து வியாதியஸ்தம் வரலாம்ப்பா, ஜெபம் பண்ண எனக்கு வியாதி இருக்குது ஜெபம் பண்ணுங்கப்பா சுகமானு கேட்கலாம். ஆனா வீட்டுல பிணத்தை போட்டுக்கிட்டு ஒருத்த வந்து சொல்றான், என்ன பிணம் வீட்டுல கிடக்குது வந்து ஜெபம் பண்ணி சுகமாக்கேன்னு கேட்கறான். இயேசு கிறிஸ்து அவர் சுகமாக்குறாரு, அவர் அற்புதம் செய்யறாரு. உன் வாழ்க்கையில எது முடிஞ்சு போச்சு நினைக்கிறையோ இல்லவே இல்லை, நீ விசுவாசி, உன் வாழ்க்கையில அது அற்புதம் நடக்க போகுது. நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்கிறவர் இன்னைக்கு உன் பட்சத்துல இருக்கிறாரு. உன் வாழ்க்கை லட்சியம் பெரிய காரியங்களை செய்வார். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நல்லவர். பிரைஸ் தி லார்ட்.